பாதுகாப்பற்ற உடலுறவுக்கு பின்னாலே அறிகுறிகளே இல்லாமல் பால்வினை நோய்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் டாக்டர் மகாலிங்கம் பெரியசுவாமி, பால்வினை நோய்த்துறை மருத்துவர். நம்ம பார்க்க போகிறது 3 நோய் கிருமிகள் பற்றி. ஹெச்பிவி, ஹெச்ஐவி மற்றும் கிளமீடியா. இந்த ஹெச்பிவிங்கிறது மறுக்கல் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடலுறவுக்கு பின்னாடி உடனே பார்த்திங்கன்னா காட்டாது. 3லேருந்து 6 மாதம் கழித்து மறுக்கல் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது கிளமீடியா. இந்த நோய் தொற்று பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பில் சீழ் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் அறிகுறிகளே இல்லாமல் இருக்கும், ஆனால் பின்னாடி மலட்டுத்தன்மை ஆண்களுக்கோ பெண்களுக்கோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி நோய் தொற்று. இதுவும் பார்த்திங்கன்னா முதல்ல அறிகுறிகளே காட்டாது. குறைந்தபட்சம் 2லேருந்து 3 வருஷமாகும் முதல் அறிகுறி காட்டுறதுக்கு. அதனால் இந்த நோய்கள்லாம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு முறையான பரிசோதனை செய்து கொள்வது சரி. அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.